தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஜப்பான் பிரதமர் இஷிபாவுடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பின் 8வது முறையாக ஜப்பானுக்கு அரசுமுறை பயணம் செல்ல உள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுச் செயலர் விக்ரம் மிஸ்ரி, வரும் ஆகஸ்ட் 29, 30 ஆகிய தேதிகளில் 15வது முறையாக நடைபெறவுள்ள இந்தியா ஜப்பான் இருதரப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஜப்பான் செல்ல உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு தலைவர்களும் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதாரம், தொழில்நுட்பம், பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். ஆசியாவின் முன்னணி ஜனநாயக நாடுகளாகவும் உலகின் முதல் 5 பொருளாதாரங்களில் ஒன்றாகவும் இரு நாடுகளும் உள்ளன. ஜப்பானை தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அங்கிருந்து சீனா செல்லும் பிரதமர் மோடி செப்டம்பர் 1ஆம் தேதி டியான்ஜினில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் என்று தெரிவித்துள்ளார். நிக்கி ஆசியா பத்திரிகையில் வெளியான அறிக்கையின்படி செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் அடுத்த 10 ஆண்டுகளில் ஜப்பான் நிறுவனங்கள் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்தியாவில் முதலீடுகளை செய்ய திட்டமிட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் ஜப்பான் பயணத்தின் போது ஜப்பானிய பிரதமர் ஷிகரு இஷிபா இதற்கான அறிவிப்பை உறுதிப்படுத்த உள்ளதாக ஜப்பானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் பிரதமர் மோடியின் வருகையின் போது 17 ஆண்டுகளில் முதல் முறையாக பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த தங்கள் கூட்டு பிரகடனத்தை இரு ஆசிய நாடுகளும் மாற்றி வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது 50% வரை வரி விதித்துள்ள நிலையில் ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளுடன் இந்தியா தனது பொருளாதார உறவை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது.